என் தம்பி எங்க போயிட்டான் அவன்? அவரு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிருக்காரு. ரித்திகா, உன் கையால விளக்கேத்துமா. என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கை சுட்டுடுச்சா? ரித்திகா, என்ன இது? இது வரைக்கும் உங்க வீட்ல இந்த வேலையெல்லாம் நீ பார்த்ததே இல்ல போல இருக்கு. எங்க வீட்ல எல்லாம் நான் விளக்கு ஏத்திருக்கேன். அங்க நல்லதா எரியும். இங்கதான் ஏதோ பேட் வைப்ரேஷன் இருக்கு. அதுதான் விளக்கு பத்த மாட்டேங்குது. ஹலோ, என்ன பேட் வைப்ரேஷனா? இங்க இருக்கிறது உன் ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் தான். நீ யார சொல்லிட்டு இருக்க? இங்க இருக்கிறவங்கள பத்தியா? அதானே. கேமா, அப்ப நீ எங்களதான் அப்படி சொல்றியா? நான் அப்படி சொல்லல அத்தை. அப்ப நீ வேற யார சொன்ன? நாங்க இல்லனா இங்க இருக்கிறது உன் ஃபேமிலி தான், அவங்கள சொல்றியா? ரித்திகா, பேசுற வார்த்தைங்களை கொஞ்சம் கவனமா பேசு. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நாம ஏதாவது பேசணும்னா சுத்தி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் பேசணும். இது நான் உனக்கு ஆர்டரா சொல்லல, ஜஸ்ட் ஒரு அட்வைஸ். ஏங்க, நான் என்ன சொல்லிட்டேன்? ஏதோ வைப்ரேஷன் சரியில்லைன்னு சொன்னேன். அதுவும் இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சது இல்லையான்னு நீங்க என்கிட்ட கேட்டதானதானே சொன்ன. அதுக்காக நாங்க இருக்கிறவங்கள தான் சொன்ன அர்த்தமாயிடுமா? அப்படின்னா நீ இங்க இருக்கிறவங்கள சொல்லலன்னா வேற யார சொன்ன? இதுங்களா என்ன ஜென்மனே தெரியல. யாரடி சொல்ற? வேற யார சொல்லுவேன்? எல்லாம் இந்த வீட்டு மகாராணி தான். இந்திராணியா? ஆமா, அந்த திமிர் புடிச்ச பொம்பளைய தான் சொல்றேன். சத்தமா பேசாதடி, அவங்களுக்கு கேட்ட போகுது. கேட்டா கேட்டுட்டு போட்டோம். ஐயோ, ஏய், அவ என்னடி உன்னை பண்ணா? என்னமா புதுசா கேக்குற? கல்யாண மண்டபத்துல பாத்துட்டு தானே இருந்த. அது சரிதான் ரித்திகா. ஆனா இப்ப திடீர்னு டென்ஷன் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நான் யாரு? இந்த வீட்டு மருமக தானே. நான் ஆபீஸ் விஷயத்தை பத்தி எதுவும் கேட்க கூடாதா? என்னடி இப்படி சுத்தி சுத்தி சொல்ற? ஏதாவது தெளிவா சொல்லுடி. என் மாமனாரும் அந்த இந்திராணியும் ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. நான் அதை கேட்டுட்டு என்னோட சஜஷன் தான் சொன்னேன். அதுக்கு நீ முதல்ல குடும்பத்தை பாரு, அப்புறம் ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசலான்னு என்ன அசிங்கப்படுத்திட்டான். நான் என்ன படிச்சிருக்கேன்னு அந்த இந்திராணிக்கு தெரியாதா? இல்ல எனக்கு தான் பிசினஸ் பத்தி தெரியாதா? கொஞ்சம் மெதுவா பேசு. என்ன பத்தி என்ன தெரியும் அவளுக்கு? ஏய், பேரு இந்திராணின்னு வச்சுட்டா நாட்டுக்கே ராணி ஆயிடுமோ? அட்ரா சக்க. அடியே இந்திராணி, இத்தனை நாளா என் ஒருத்தியால உன்னை எதுவும் பண்ண முடியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீயே உன்னை ஒழிக்கிறதுக்கு ஒருத்திய கூட்டிட்டு வந்துட்ட. என் மருமகளை வச்சே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்டி. ஆமா, அவ யாரு முதல்ல? அவளுக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குல்ல. இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ புருஷன் இருக்கான்ல, போக வேண்டியதானே? இங்க இருந்து என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, இதெல்லாம் உங்க குடும்ப சமாச்சாரம், நமக்கு எதுக்குடி? இங்க பாரு, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இரு, அது போதும். நீ பாட்டுக்கு தேவையில்லாம ஏதாவது சண்டை இழுத்து உன் பேரையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுத்து எதுக்கு? வேணாண்டா அதெல்லாம். நிறுத்துமா, என்னால இப்படி இருக்க முடியாதுமா. இப்போ நானும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான். செங்கோட்டு வேலர் குடும்பத்துக்கு மருமக நானு. இன்னும் சொல்ல போனா
அந்த இந்திராணியை விட எனக்கு தான் உரிமையும் அதிகாரமும் அதிகமா இருக்கு. ஐயோ விட்டுண்டி. ஐயோ ஆனா இந்திராணி அண்ணிய சும்மாலாம் சொல்லக்கூடாதுமா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு இந்திராணி அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் கூட அடுத்தவங்க மனச நோகடிக்காம நடந்துக்கிறாங்க பாருங்களேன். நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ப்ரூஸ்ல என்ன சொல்லுவான், அவனால எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடா குடும்பத்தோட குதூகலமா இருக்க? என்னால இப்ப என்ன பண்ண முடியும்? உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. முடியாது. சரி, நான் மண்டபத்துக்கு வர விஷயம் உனக்கே தெரியாதுல்ல, அது போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ அந்த ஏடி உனக்கு தெரிஞ்சவ தானே? என்னது ஏடியா? நீ யார் சொல்ற? ஏய், நான் விளையாடுறியா? அதான் மண்டபத்துல எங்கிட்ட துப்பாக்கிலாம் வச்சு ஆட்டம் காட்டினாலே அவடா. இல்ல, நான் யாரையுமே சரியா கவனிக்கல. ஆனா நீதான் துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே அப்படியே பெத்த அப்படியே அம்போடு விட்டு போனிய, விட்டு ஓடுனிய கோழ மாதிரி. உனக்கு அப்புறம் தெரியும். ஆனா அது பாரு கபிலா, போலீஸ் உன்னை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடந்தது, அப்புறம் நடக்க போற விபரீதத்தை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டேய், ஒழுங்கா நான் சொல்றது கேட்டு நடந்துக்கோ. இல்ல உன்னை ட்ரக் கடத்துறதா போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், பாத்துக்கோ.